அஸ்மத்குரு சமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லப பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறு முய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திருவாலி திருநகரியிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் வயலாலி மணவாளன். அந்த எம்பெருமானிடத்திலே தூது அனுப்புகின்ற நாயக்கியாக தன்னை பாவித்துக் கொண்டு திருமங்கையாழ்வார் அருளி செய்கின்ற பதிகம். அது பெரிய திருமொழி 3ஆம் பத்திலே 6வது பதிகம், அதாவது 6வது திருமொழி. அதிலே என்ன அனுபவிக்கிறார்? கீழ்ப்பதிகத்திலே எம்பெருமான் வந்து தன்னுடைய நெஞ்சுக்குள்ளே புகுந்தான், வந்து உனதடியேன் மனம் புகுந்தாய் என்று அந்த திருவாலி எம்பெருமானை சொன்னவர். அது வெறும் மனத்தினால் ஏற்படுகிற அனுபவமாய் கண்ணாலே அவனை காணப்பெறாத வருத்தத்தினாலே தாம் ஒரு நாயக்கி நிலையை அடைந்து தூது அனுப்புவதாக பாசுரங்கள் செல்லுகின்றன. அதுல முதல் பாசுரத்திலே அந்த எம்பெருமானிடத்திலே போய் என்னுடைய நிலைமையை உரையாய் என்று தன் நிலைமையை உரைத்தாலே போதும் அவன் வந்து விடுவான் என்று அருளி செய்தார். அடுத்ததாக 2ஆம் பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால் அதே அர்த்தத்தை இன்னும் கொஞ்சம் விவரித்து சொல்லுகிறார். அதாவது இவளுடைய நிலைமையைத்தான் சொல்ல வேணும். அந்த எம்பெருமானிடத்தை என்ன திருவுள்ளத்திலே நினைத்திருக்கிறான் என்று எனக்கு தெரியவில்லை. என்னை ஏற்றுக்கொள்ள போகிறானா அல்லது என்னை கைவிடப் போகிறானா என்று தெரியவில்லை. ஆயினாலே நீ போய் அவனிடத்திலே என்னுடைய உடல் வெளுத்து விட்டது அவளை பிரிந்த வருத்தத்தாலே என்கிற விஷயத்தை அவனிடத்திலே நீ தெரிவித்து விடு. தெரிவித்தால் அவனே இங்கே வந்தாலும் வந்து விடுவான் என்பது போல வார்த்தை சொல்லுகிறாளாம் 2ஆம் பாட்டிலே. மலர் கிழியப்படையோடும் அணிமலர் மேல் மது நுகரும் அருகால சிறுவண்டே மணிகழ நீர் மருங்களரும் வயலாலி மணவாளன் பணியறியேன் நீ சென்னே என் பயல நோய் உரையாயே. பிணி அவிழு நறுநீல மலர் கிழியா. அதாவது இந்த வண்டானது இந்த 2ஆம் பாட்டிலேயும் வண்டை தூதாக அனுப்புகிறாள் அல்லவா, அந்த வண்டானது மலரிலே போய் அப்படி உள்ளே புகுந்து குடைந்து அந்த தேனை பருகுகின்ற காலத்திலே அந்த மலர் என்ன ஆகிறது என்றால் அது நன்றாக அந்த இதழ்கள் எல்லாம் மலர்கின்றன. பிணி அவிழும் நறுநீல மலர் என்னால் அந்த நீல மலர் அது அப்படியே பிணி அவிழும், நன்றாக மலர்கிறது. அது அந்த மலர் இந்த வண்டு போய் குடைகிறபடியினாலே அந்த மலர் கிழியா என்கிறார். கிழியா என்னால் இந்த வண்டு போய் அதை துகைக்கிறபடியினாலே அந்த மலர் உதிர்ந்து அப்படியே கிழிந்து போகும்படியாக அவ்வளவு ஏற்படுகிறதாம். அது பெடையோடும் அணிமலர் மேல் மது நுகரும் என்று உன்னுடைய பேடையோடு சேர்ந்து அதிலே இருக்கக்கூடிய அந்த அணிமலர் மேல் மது என்னால் அந்த வண்டு என்ன செய்கிறது? தன்னுடைய பேடையோடு கூடியிருக்கிறது. அந்த அணிமலர் மேல் மது நுகரும் அருகால சிறுவண்டே, 6 கால்களை உடைய சிறுவண்டே என்று தெரிவிக்கின்றார். இந்த வண்டானது அப்படி தேனை பருகிக் கொண்டிருக்கிறது, தன்னுடைய பேடையோடு கூடியிருக்கிறது, மலரை அனுபவிக்கிறது. இதெல்லாம் எதை காட்டுகிறது என்னால் இதற்கு எல்லா விதத்திலும் எதிர்த்தட்டான நிலைமை என்னுடையது. நான் அனுபவிக்க வேண்டிய எம்பெருமானை அனுபவிக்க முடியவில்லை. நான் என்னுடைய துணையான எம்பெருமானோடு கூடியில்லை. ஆனால் நீயோ நன்றாக அனுபவித்துக் கொண்டு உன்னுடைய பேடையோடு கூடியிருக்கிறாய். நானும் உன்னை போல ஆக வேண்டும், அதற்கு நீதான் புருஷகாரம் பண்ண வேண்டும் என்று அந்த வண்டை பிரார்த்திப்பதாக இறப்பதாக அமைந்துள்ளது. அப்படி சொல்லுகிற பொழுது அருகால சிறுவண்டே, 6 கால்களை உடைய சிறுவண்டே என்று சொல்லுகிறார். வண்டுகளுக்கு 6 கால்கள் உண்டு என்பது எல்லாரும் அறிந்த ஒன்று. இங்கே எதற்காக 6 கால்களை சொல்லுகிறாள் என்றால், கால்கள் 6 இருக்கிறபடியினாலே நீ விரைவாக நடந்து செல்லலாம் அல்லவா என்று அதற்காக சொல்லுகிறாள் என்று சொல்லலாமா என்று பார்த்தால், வண்டுகள் நடந்து செல்வதற்கு கால்களை உபயோகப்படுத்துவதில்லை. அவைகள் பறந்து செல்கிறபடியினாலே அவர்களுக்கு கமன சாதனம், அந்த போக்குவதற்கு உதவுவது அவர்களுடைய இறக்கைகள் தான். அப்படி இருக்கிற பொழுது அருகால்கள் என்று சொன்னதனுடைய அபிப்பிராயம் என்ன என்றால், நானும் எம்பெருமானும் சேரும்படியாக நீ காரியங்கள் செய்வாயானால் வண்டே அதற்கு பிறகு என்ன செய்வேன் என்றால்
நுங்கால்கள் என் தலைமேல் கழுமீரோ நுமரோடே என்று சொல்லும்படியாக உன்னுடைய கால்களை என் தலைமையில வைக்கும்படியாக நான் உனக்கு அடிபணிந்து என்னுடைய தலையை உன்னுடைய திருவடிகளை நோக்கி வைத்திருப்பேன் என்று பின்னாலே சொல்லுவாளாம். அப்படி சொல்லுகிற பொழுது தலை நிறைய வைப்பதற்கு 2 அல்ல 4 அல்ல 6 கால்கள் உண்டாக பெற்றேனே என்று மகிழ்ச்சியோடு சொல்லுகிறாளாம். அந்த 6 கால்களையும் தன் தலைமையிலே தரிக்க வேண்டும் என்கிற ஆசையினாலே அருகால சிறுவண்டே என்றாளாம். சரி, அது போய் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த எம்பெருமான் மணி கழுநீர் மருங்கு அலரும் என்று அந்த மணி கழுநீர் என்றால் செங்கழுநீர் பூக்கள் எல்லாம் அலரும்படியான அப்படிப்பட்ட அழகிய தடாகங்களை உடையதாம் அந்த திருவாலி நகரம். அதை மணிகழுநீர் மருங்கலரும் வயலாளி மணவாளன். அந்த வயலாளி மணவாளன் அவன் பணி அறியேன், அவன் என்ன செய்ய போகிறான், அவனுடைய கருத்து என்ன என்று நான் அறிய மாட்டேன். ஆயினால் பணி அறியேன். நீ சென்று என்ன செய்ய வேண்டும்? என் பயலை நோய் என்னால் அந்த எம்பெருமானை பிரிந்த வருத்தத்தாலே இந்த அவனையே நினைத்து உருகி கொண்டிருக்கிற நாயகிக்கு உடலெல்லாம் அவளுடைய உண்மையான நிறமிழந்து உடம்பிலே ஒரு பொன்வர்ணம் ஏற்பட்டு விடுமாம். அதைத்தான் நாம் சோகை என்று சொல்லுகிறோமே, அப்படி இவள் ஆகிவிட்டாள். ஆகினாலே இப்படிப்பட்ட பயலை நோயை அந்த எம்பெருமானிடத்திலே போய் தெரிவிப்பாயாக என்று அந்த வண்டையே இறக்கிறாள். அடுத்தபடியாக 3வது பாசுரத்திலே அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன், உலகத்திலே இருக்கிற அனைத்து பொருள்களுக்கும் தானே நிர்வாகனாயிருந்து நடத்துகிறவன். ஆனால் என்னை இப்படி கவனியாமல் விட்டு வைத்திருக்கிறானே, அவனிடத்திலே நான் என்ன கேட்கிறேன்? அவனுடைய திருத்துழாய் மாலை, அவனோடு தொடர்பு உடைய ஒரு திருத்துழாய் மாலை, அதை எனக்கு கொடுத்தால் நான் உடல் தேறி விடுவேன். ஆனால் எனக்கு அதை கொடுக்க மாட்டேன் என்கிறானே என்பதை அவனிடத்திலே போய் சொல் என்று சொல்லுகிறாளாம். நீர்வானம் மண்ணெறிகாலாய் நின்ன நெடுமால் தன் தாராயனருந்துளவம் பெருந்தகையர் கருளானே சீராரும் வளர் பொழில் சோழ் திருவாரி வயல் வாழும் போர்வாய சிறு குறுகே குறிப்பறிந்து கூறாய. இந்த 3ஆம் பாட்டிலே அவள் ஒரு குறுகு அல்லது கொக்கு அதை தூது அனுப்புகிறாள் என்று அந்த பாசுரத்திலிருந்து தெரிகிறது. கீழ்பாசுரத்திலே வண்டைத்தானே தூது அனுப்பினாள் என்னால் கண்ணால் கண்டதையெல்லாம் தூது விடுகிறாளாம். அந்த வண்டு எப்படி பறந்து செல்லுமோ அதுபோல இந்த கொக்கும் பறந்து செல்லும் அல்லவா. ஆயினாலே இந்த பாசுரத்திலே கூர்வாய சிறு குறுகே என்று, குறுகு என்றால் கொக்கு குறுகு அன்னம் இதெல்லாம் ஏறக்குறைய ஒரே விதமான இனத்தை சேர்ந்தவை என்று சொல்லுவதுண்டு. அப்படிப்பட்ட அந்த குறுகை அனுப்புகிறாளாம். என்ன சொல்லி அனுப்புகிறாள் என்னால் அந்த எம்பெருமான் அவன் எப்படிப்பட்டவன், நீர் வானம் மண் எரி காலாய் நின்ற நெடுமால் என்று பஞ்சபூதங்களுக்கும் நிர்வாகனாய் இருக்கிறவன் யார்? அதாவது நிலம் நீர் தீ கால் சுடர் இருவிசும்பு என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, அப்படிப்பட்ட அத்தனைக்கும் அவன்தான் நிர்வாகன். நீர்வானம் மண்ணெறி காலாய் நின்ற நெடுமால். அப்படி நிற்கின்ற நெடுமால் என்ன செய்கின்றான்? தன் தாராய நெடுந்துளவம், அவனுடைய தார் என்றால் அவனுடைய மாலை, அந்த மாலையாகிற நெடுந்துளவம் எனக்கு அருள மாட்டேன் என்கிற பெருந்தகையேன் என்னால் அதை பெறுவதற்கு தகுதி உடையவளான நான், அப்படிப்பட்ட எனக்கு அவன் அருள மாட்டேன் என்கிறான். பெருந்தகையேற்கு அருளானே. அவன் என்ன செய்கிறான் என்றால் அவனை பற்றி சொல்லுகின்றாள். அந்த எம்பெருமான் தாராய நருந்துளவம் பெருந்தகையேற்கு அருளானே. அந்த எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிற இடமது அது திருவாலி என்கிற திவ்ய தேசம். அந்த திருவாலியிலே வாழுகின்றதாம் இந்த திருவாலி வயல் வாழும் கூர்வாய சிறு குறுகே என்று திருவாலியிலேயே வாழுகின்ற சிறு குறுகு என்றால் இப்பொழுது இவள் தூது விடுகிறது. தன்னுடைய திவ்ய தேசத்தில் இருந்து அது தூது விடுகிறாளா அல்லது என்றால் இவளுடைய திவ்ய தேசமே அந்த திருவாலி நகர்தானே, ஆகையினாலே அங்கிருந்து தூது விடுகிறாள் என்றும் கொள்ளலாம். அல்லது இவள் கீழே அனுபவித்தது தாடாளன் சன்னதி என்று சொல்லப்படுகின்ற காழிச்சீராம விண்ணகரம், அந்த இடத்திலே இருந்து இவனுக்கு தூது விடுகிறாள் என்று கொண்டால் அப்பொழுது இந்த குறுகு என்கிறது திருவாலியிலே வாழுகிற குறுகுதான். ஆனால் இப்பொழுது இவளை பார்ப்பதற்காக இங்கே வந்திருக்கிறது என்று நாம் கொள்ளலாம். அப்படிப்பட்ட என்னதொரு சீராரும் தேராரும் நெடுவீதி, அப்படிப்பட்ட அழகான வயல்கள் எல்லாம் பொருந்திய அந்த திருவாலி வயல் வாழும் கூர்வாய சிறு குறுகே நீ என்ன செய்ய வேண்டும்? என் குறிப்பறிந்து கூறாய் என்கிற, அதாவது என்னுடைய குறிப்பறிந்து என்று அப்படியும் பொருள் கொள்ளலாம், அல்லது அவனுடைய குறிப்பறிந்து என்று அப்படியும் பொருள் கொள்ளலாம். அதாவது என்ன சொல்ல வேண்டும் என்பதை
நான் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவன் என்னை பிரிந்திருக்கிறபடியினாலே, நான் அவனை பிரிந்திருக்கிறபடியினாலே நான் இப்படி இழைத்து விட்டேன் என்றதை நான் என்னென்ன சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதை போய் நீ அவனிடத்திலே சொல் என்று அந்த குறுகை பார்த்து சொல்லுவதாகவும் கொள்ளலாம். அல்லது அவனிடத்திலே சொல்லுகிற பொழுதோ அவனுடைய குறிப்பறிந்து என்றால் எந்த சமயத்திலே சொன்னால் அவன் என்னை நினைத்து கொண்டு நிச்சயமாக எனக்கு அருள் புரிவதாக அப்படி துணிவானோ அந்த சமயத்திலே சொல்ல வேண்டும். அதாவது நாம் கூட ஏதோ ஒரு சமாச்சாரத்தை, ஒரு செய்தியை ஒருத்தர் மூலமாக இன்னொருத்தரிடத்திலே சொல்லுகிற பொழுது சமயம் பார்த்து சொல். நீ பாட்டுக்கு போற இடத்துல சட்டென்று அதை சொல்லிவிடாதே. எந்த சமயத்திலே அவன் எப்படி இருப்பானோ தெரியாது என்றெல்லாம் சொல்லுவார்களே, அதுபோல இவளும் கூட கூர்வாய் சிறு குறுகே, குறிப்பு அறிந்து சொல்ல வேண்டிய விஷயத்தை அறிந்து சொல்ல வேண்டிய சமயத்தை அறிந்து அவனுக்கு போய் நீ என்ன பண்ண வேண்டும், என்னை பற்றி நீ சொல். உன்னை பிரிந்த வருத்தத்தாலே இப்படி அவள் உடல் இழைத்து, அவள் உடல் வெளுத்து, அவள் மிகவும் துன்பப்படுகிறாள். ஆகினாலே அவள் ரொம்ப உன்னை நினைத்து சிரமப்படுகிறாள் என்கிற வார்த்தையை நீ சொன்னாலே போரும். அதனாலே நீ வர வேண்டும் என்று கூட அவனிடத்திலே நீ தெரிவிக்க வேண்டிய அவசியமில்லை. இப்படி பரகால நாயகி அந்த எம்பெருமானை பிரிந்து நோவுபடுகிறாள் என்கிற அந்த செய்தியை சொன்னாலே அவனே என்ன செய்வான், பதறி அடித்துக் கொண்டு ஓடி வந்து விடுவான் அல்லவா. ஆயினாலே கூர்வாய சிறு குறுகே என்று கூர்மையான வாயை உடைய என்று சொன்னபடியினாலே சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லுவதற்கு தகுதியான ஒரு வாயை உடைய சிறு குறுகு அல்லவா அது. ஆயினாலே அது என்ன செய்யும், அந்த எம்பெருமானிடத்திலே போய் குறிப்பு அறிந்து நீ கூறாயே, அந்த சொல்ல வேண்டிய சமயம் அறிந்து அவனிடத்திலே நீ தெரிவிக்க வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே இப்படி அந்த குறுகை தூது அனுப்பினாள். இன்னும் இப்படிப்பட்ட அனுபவம் திருமங்கை ஆழ்வாருக்கு தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.